ஹே ஹாய்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேரிங் மிஸ்டர் சிஇஓ. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எபிசோட் இருக்குது, கேட்காதவங்க போய் கேட்டுட்டு வாங்க, அப்போ தான் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு புரியும். சரி வாங்க, இப்போ நம்ம டைரெக்டாக எஃப்எஃப்குள்ளே போகலாம். உங்கள் ரூமுக்கு வந்துட்டு உங்கள் கூட படுக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். அது ஒன்றும் இல்லை ஒயன், இன்னைக்கு நான் உன் கூடயே படுத்துக்கிறேனே. என்னது? நோ நோ, அதெல்லாம் முடியாது. நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்கள லைட்டாக தள்ளி விட்டு உள்ளே வந்து டோர் லாக் பண்ணிடுறான். ஐயோ தயங்கா, வீட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ வேறு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அடிக்கடி என்னை பார்க்க வராங்க. யாராவது வந்து பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் சொல்லிக்கலாம், விடு விடு, நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்கிறீங்க தயங்கா? எனக்கு பயமாக இருக்குது, வேணாம். அதெல்லாம் இல்லை, நீ இங்கே படுத்துக்கோ, நான் அந்த கார்னரில் படுத்துக்கிறேன், அவ்வளோதான். தயாங்கா சும்மா எரி ஒயன், இங்கே வா, இங்கே வந்து உட்காரு அப்படின்ட்டு உங்களை பெட்டில் உட்கார வைக்கிறான். நீங்களும் உன் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. அவன் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். நீ ஃப்ரீசரை செக் பண்ணி பார்த்தியா? இல்லையே, ஏன்? வெயிட் பண்ண வரேன் அப்படின்ட்டு அவன் ஃப்ரீசர்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறான். தயங்கா, இது என்னது? ஓப்பன் பண்ணு. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, உள்ள ஐஸ்கிரீம் இருக்குது, அதுவும் உங்களுக்கு பிடிச்ச பட்டர்ஸ்காட்ச். தயாங்கா, இது எப்போ கொண்டு வந்து இங்கே வச்சுங்க? அதெல்லாம் அப்படி தான், ஓப்பன் பண்ணு, சாப்பிடு. நீ மார்னிங் இதை சாப்பிடவே இல்லைல்ல, அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். ஆமாம், எல்லாம் அந்த சோபினால் வந்தது. அவள் தான் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான். அதான் அந்த ஐஸ்கிரீம் கூட நான் ஒழுங்காக சாப்பிட்ல அப்படின்னு அப்படி பவுட் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கீங்க. அவன் உங்கள் கிட்டக்கு நெருங்கி வந்து உங்கள் சீக்கு பிடிச்சிட்டு, ஹே, அவள் எப்போதுமே அப்படி தான். அவள் நான் சின்ன பிள்ளையிலேருந்து என் கூட தான் சுற்றிக்கிட்டே இருப்பாள். என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் எனக்கு தெரியும். அது வளர வளர மாறிடும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவள் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கா. இப்போ வரைக்குமே அவள் அப்படி தான் இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு வீட்டில் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. அவள் ஜஸ்ட்டு என்கிட்ட பழகிறா, அவ்வளோதான். அத்தை பொண்ணு அப்படின்ற ஒரு மரியாதை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்குள்ளே வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்கேஜ் ஆச்சு. அது ஓகே தேங்க. ஆனால் இப்போ கூட அவள் உங்களை ரொம்ப லைக் பண்ணுறா, உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றா. அதுவும் எனக்கு தெரியுது. பட் நான் அவகிட்ட சொல்லிட்டேன், வேறு நான் என்ன பண்ணட்டும்? அவள் அப்படி இருக்கா. சரி, அவளை பற்றி நம்ம ஏன் இப்போ பேசிக்கிட்டு, நம்ம இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் வா அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு அவனோட லேப்பில் உட்கார வச்சுட்டு அவன் உங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அவனுமே சாப்பிட்றான். நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருந்துட்டு நைட் அப்படியே தூங்கிடுறீங்க. மார்னிங் 6 o'clock ஆகுது. எழுந்திரிச்சு பார்க்குறீங்க, பக்கத்தில் இல்லை. அவன் நீங்கள் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் எழுந்திரிச்சு போயிட்டான். நீங்களும் ரெடி ஆகிட்டு கிஃப்ட் பண்ண அந்த குர்த்தி எடுத்து போட்டுட்டு கீழே இறங்கி வரீங்க. அங்கே அந்த வேலை பார்க்குற அக்கா பார்த்துட்டு, வாவ் ஒயன்மா, நீ ரொம்ப அழகாக இருக்கடா, காஃபி குடிக்கிறியா இந்தா அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்கி குடிச்சிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போய் உட்காந்துருக்கீங்க. அப்போ தான் மேலேருந்து கீழே இறங்கி வரான். உங்களை பார்த்தோன்னே, ஒயன் நீ ரொம்ப கார்ஜியஸாக இருக்க அப்படிங்கிறான். கொஞ்ச நேரம் நீங்கள் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஒருத்தங்களாம் முழிச்சு கீழே வராங்க. நீங்கள் அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அங்கே வேலை பார்க்குற ரேகா அக்காவை பார்க்குறீங்க. அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க காலைல டிஃபன் பண்ணுறதுல. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்து போயிட்டு இவங்க எல்லாருக்கும் ட்ரிங்க் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போய் காஃபி வாங்கிட்டு வரீங்க. அப்போ சீசனுக்கு கொடுக்குறீங்க. அவன் காஃபி எடுத்துகிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். அப்புறம் சோபின் கிட்ட வந்து காஃபியை நீட்டுறீங்க. அவள் உங்களை கவனிக்காமல் அந்த காஃபியை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு சிப் பண்ணிவிட்டு, சே என்ன காஃபி இது, நல்லாவே இல்லை அப்படின்ட்டு அந்த காஃபி எடுத்து உங்கள் மேலே அப்படியே கொட்டி விட்டுறா. அவள் கொட்டினதுமே நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. ஏன்னா அந்த காஃபி அப்படியே உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே போயிட்டு உங்கள் வயரெல்லாம் அப்படியே எரியுது. உங்களால் அதை தாங்கவே முடியல. உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டீர்ஸ் ஃபார்ம் ஆகி ட்ராப் ஆகுது. உங்களுக்கு ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அழுதுகிட்டே உங்கள் ரூம்குள்ளே ஓடுறீங்க. மற்ற எல்லாருமே இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஷாக்காக பார்க்குறாங்க. அதே சமயம் நீங்களும் ரூமுக்கு போயிட்டு உங்கள்
ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஷவர் கீழே நின்று பார்க்குறீங்க. கொஞ்சம் உங்கள் ஸ்டொமக் எல்லாமே கொஞ்சம் பேர்ன் ஆகிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் எரிச்சலாகவும் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே ரொம்ப ஹார்டாக அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஷவரில் நின்றுட்டு வந்து ட்ரெஸ் வேர் பண்ணிவிட்டு யார்கிட்டேயுமே உங்களுக்கு பேசவும் பிடிக்கலை. ஸோ நீங்கள் அப்படியே மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கே ஒரு மூலையில் போய் உட்காந்துருக்கீங்க. உங்களை உங்கள் ரூமில் வந்து தேடி பார்த்துட்டு மேலே வரான். மேலே வந்து உங்களை பார்த்துட்டு உங்கள் கிட்டக்க வரான். நீங்கள் அவனை பார்த்தோன்னே நான் நல்லா இருக்கேன் தேயாங்க. அவன் எதுவுமே ரிப்ளை பண்ணல. உங்கள் ஹேண்டு பிடிச்சி ஹோல்ட் பண்ணி இழுத்துட்டு கீழே போகிறான். நீங்கள் விடு தேயாங்க, நான் நல்லா தான் இருக்கேன், ஓகே, என்னை விடு அப்படிங்கிறீங்க. அவன் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. உங்களை கீழே இழுத்துட்டு போகிறான். அங்கே தான் எல்லாருமே இருக்காங்க. அங்கே கொண்டு போய் உங்களையும் நிற்க வச்சுட்டு, இந்தா சூஜன், இந்தா எங்கே தான் நிற்கிறா, இவன் மேலே எல்லாத்தையும் ஊற்று, மிச்சம் உள்ளது என்ன வச்சுருக்க எல்லாத்தையும் ஊற்று, அவன் மேலே மட்டும் இல்லை என் மேலேயும் சேர்த்து ஊற்று அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக அவகிட்ட பேசுகிறான். நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, எவ்வளோ தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் ஒயனை தான் லவ் பண்ணுறேன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. வேறு எப்படி தான் உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவன் பார்க்குறான். பார்த்துட்டு உங்கள் கிட்டக்கு வந்துட்டு டக்குன்னு லிப்லாப் பண்ணுறான். உங்களுக்கு எல்லாருமே இருக்காங்க. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்னு. ஏன்னா உங்கள் ஃபேமிலிலையும் இருக்காங்க, அவங்க ஃபேமிலிலையும் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. நீங்கள் அவனை பிடிச்சி புஷ் பண்ணுறீங்க. ஆனால் அவன் ரொம்ப ஹார்டாக உங்களை கிஸ் பண்ணுறான். உங்களால் தள்ள முடியல. நீங்கள் சரின்னு அப்படியே விட்டுறீங்க. அப்புறம் அவனே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, இப்போ உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சூஜன், நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. இதான் என்னோட லவ். இவன் மட்டும்தான். என்றைக்குமே நான் இவளுக்கு மட்டும்தான். இவளை தவிர வேறு எந்த பொண்ணையும் என்னால் ஏற்றுக்க முடியாது. நீ இதுக்கு முன்னாடியும் இவளை ஹேக் பண்ண, உன்னால தான் அவள் மயக்கம் போட்டு விழுந்தா. சரி ஓகே, ஏதோ தெரியாமல் பண்ணுற அப்படின்னு அதை நான் பொறுத்து போயிட்டேன். ஆனால் இப்பயும் நான் பொறுமையாக இருந்தால் அவ்வளோதான். உன்னால் இவ ரொம்ப ஹர்ட் ஆகுறா. என்னால் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. சூஜன், நல்லா உன் மரமண்டைக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. அப்போது சூஜன் பேச ஆரம்பிக்கிறா. மாமா, ஐ லவ் யூ ஸோ மச், பட் ஏன் என்ன இக்னோர் பண்ணுறீங்க? பிச், அவ்வளோ போய் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதும் செம்ம கோவம் வந்துருச்சு. அவன் போயிட்டு ஒரே அறை தான் அவள் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறா. நீங்கள் போயிட்டு பிடிச்சி இழுக்கிறீங்க, இங்கே வா அப்படின்ட்டு. ஜீவனும் சீஜனை வந்துட்டு பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் பார்த்துட்டு, இதை விடுங்க தேயாங்க, லீவ் திஸ் ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. அவன் உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் அப்படியே பேசாமல் இருந்துடுறீங்க. வந்துட்டு சூபினை பார்த்துட்டு, உனக்கு இவ்வளோ நான் ஏன் இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு இப்போ தெரியணுமா? பிகாஸ் நீ இவ்வளோ தூரம் பண்ணியும் இப்போ வரைக்கும் அவள் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா. நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறா. அவள் என்னை ரொம்பவே கேர் பண்ணிக்குவா. அவள் என் பணத்தை விரும்புகிற ஒன்றை மாதிரி கிடையாது அப்படின்றான். அப்போது வியோட அப்பா பார்த்து கூப்பிட்றாங்க. அப்பா ப்ளீஸ், இதை நான் முன்னாடியே இவளுக்கு சொல்லியிருந்துருக்கணும். இது என்னோட தப்பு தான். இப்போ நான் இதை சொல்லியே ஆகணும். நீங்கள் இதில் இன்டர்ஃபேஸ் ஆகாதீங்க அப்படிங்கிறான். எல்லாருமே அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னே இந்த மாதிரிலாம் பேசினது கிடையாது. ஸோ எல்லாருமே ஷாக்காக பார்த்துட்டு சைலண்ட் ஆகிட்டாங்க. கண்டினியூவாக சூபின் கிட்டே பேசிகிட்டு இருக்கான். அப்போது பினாமா அவங்க கிட்டக்க வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சி ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ரூமில் போயிட்டு அங்கே பெட்டில் சிட் பண்ண வச்சுட்டு உங்கள் கிட்டே பேசுகிறாங்க. ஒயன்மா, ரொம்ப சாரிடா அப்படின்னு டேர்ஸோடு சொல்கிறாங்க. நீங்கள் இட்ஸ் ஓகே பினாமா சொல்லிவிட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. அவங்க ரொம்ப அழுதுகிட்டே நிற்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, அம்மா ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்கள், ஏன் இப்படி அலறீங்க? ஒயன், நான் இந்த சுற்ற இடத்துலலாம் இந்த மருந்தை போட்டு விடுறேன். நோமா, நீங்கள் ரொம்ப அலறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லோரும் வெளியில் போங்க, நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அப்போது பினாமா அவங்கள பார்த்துட்டு, ப்ளீஸ்டா படுடா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேறு வழி இல்லாமல் ஹெட் நோட் பண்ணிட்டு படுக்கிறீங்க. அப்போது லைட்டாக பேஸ்ட் எடுத்துகிட்டு அப்ளை பண்ண வராங்க. அப்போது யாரோ வேகமாக டோரை நாக் பண்ணுறாங்க. நீங்கள் யாருன்னு பார்க்குறீங்க. அது தான். உள்ளே வரான். ப்ளீஸ் எல்லோரும் கொஞ்சம் வெளியில் போகிறீங்களா? நாங்கள் கொஞ்சம் தனியாக இருக்கணும். அப்புறம் இந்த மருந்தை நானே அவளுக்கு போட்டு விட்டுக்கிறேன். அவங்க அம்மா, அண்ணா, தம்பி, அத்தை ப்ளீஸ்.
அவங்களும் எல்லாருமே நோட் பண்ணிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போயிட்டாங்க. அப்புறம் வி உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றான். உங்களை பார்த்துட்டு ரொம்ப அழறான். உங்கள் பர்ன் ஆன இடத்தெல்லாம் டச் பண்ணி பார்க்குறான். உங்களுக்கு வலிக்குது. ஆ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க, ஆனாலும் முடியல. அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான் அதை நினச்சி. நீங்கள் அவனை சைடாக ஹக் பண்ணிவிட்டு அவன் சீக்கில் கிஸ் பண்ணுறீங்க. டேயாங்கா, நான் நல்லா தான் இருக்கேன், பாரு, இது எல்லாம் சரியாயிடும். எல்லாமே என்னால் தான். நான் அவகிட்ட முன்னாடியே பேசியிருந்தா இப்படி நடந்திருக்காதுல்ல. சரி விடு, இப்போ எல்லாம் ஓகே தானே. அவன் நோட் பண்ணுறான் அண்டு உங்களை படுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறான். அவன் அந்த பேஸ்ட் எடுத்து உங்களுக்கு அப்ளை பண்ணி விடுறான். உங்களுக்கு வலிக்குது, இருந்தாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. வியை பார்க்குறீங்க, அவன் இன்னுமே அழுதுட்டு தான் இருக்கான். நீங்கள் எழுந்து அவனை சைடாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் சீக்கில் கிஸ் பண்ணிக்கிட்டே, தேயாங்கா, நான் நல்லதாக இருக்கேன், இங்கே பாரு, இதெல்லாம் சரியாயிடும். இல்லை ஒயன், இது எல்லாமே என்னால் தான். நான் அவகிட்ட முன்னாடியே இதை பற்றி பேசியிருந்துருக்கணும். அப்போ இந்த மாதிரிலாம் உனக்கு நடந்திருக்காதுல்ல. சரி விடு, இப்போது எல்லாமே ஓகே தான். அவனும் ஹெட் நோட் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே படுக்க வைக்கிறான். நீங்களும் உங்கள் பெயினெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கும் வலி கொஞ்சம் கம்மியாகுது. வி உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் ஹேண்டை அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கிடுறீங்க. கொஞ்ச நேரம் கழித்து முழிச்சு பார்க்குறீங்க, வி உங்கள் ஆப்போசிட் சைடு படுத்திருக்கான். நீங்கள் அவனை அப்படியே பார்க்குறீங்க. அவன் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்குறான். எவ்வளோ க்யூட்டாக இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கோவத்தில் அப்படியே வெடித்தான். இப்போ பாரு, ஒரு லிட்டில் பேபி மாதிரி அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக தூங்குறான் அப்படின்ட்டு அவனை பார்த்துட்டே அப்படியே அவனோட ஹேரை தடவி விடுறீங்க. அதில் அவன் முழிச்சு உங்களை பார்க்குறான். உனக்கு ஏதாவது வேணுமா? இல்லை இல்லை, நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ப்ளஷ் பண்ணுறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு, எதுக்கு என்னை பார்த்து நீ சிரிக்கிற? நான் சிரிக்கலாம் இல்லையே, நான் இங்கே சிரித்தேன். நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்ருக்கப்ப உங்கள் டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. அப்போது வி எழுந்து போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். அங்கே வியோட அத்தையும் மாமாவும் தான் வந்திருக்காங்க. வி அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். நீங்கள் தான், வாங்க ஆண்டி, அங்கிள், உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவங்களும் உள்ளே வந்துட்டு உங்களை பார்க்குறாங்க. சாரிடா, என் பொண்ணால் தான் உனக்கு என்ன மாதிரி ஆயிடுச்சு. இல்லை ஆண்டி, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறீங்க. வி அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே எதுவுமே பேசாமல் அப்படியே ஸ்டப்பனாக ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்கான். அந்த அங்கிளும் உங்கள் கிட்டக்கு வந்துட்டு சாரி கேட்குறாங்க. இட்ஸ் ஓகே அங்கிள், நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்றீங்க. நாங்கள் கிளம்புறோண்டா, அதான் உன்னை பார்த்துட்டு அப்படியே சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தோம். ஏன் அங்கிள், எதுக்கு போகிறீங்க? இங்கே தானே இருக்கணும்னு வந்தீங்க, அப்படியே கிளம்புறீங்க? இல்லைடா, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறனால கொஞ்சம் சரி வராது, கிளம்பலான்ட்டு இருக்கோம். நீங்கள் வியை பார்க்குறீங்க. வி அப்படியே தான் நிற்கிறான். வியை பார்த்துட்டு முறைச்சிட்டு, தேங்க ஏதாவது சொல்ல, என்ன அப்படியே நிற்கிற அப்படின்றீங்க. அவன், இல்லை, அவங்க போட்டோம், போகிறதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். தேயாங்க, என்ன நீ இப்படி பேசுகிற? அதுக்குள்ளே அந்த அங்கிள் வந்துட்டு, இல்லைம்மா விடு, அவனுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல, இட்ஸ் ஓகேடா அப்படின்றாங்க. வி அதுக்கப்புறம் அவன் பண்ணது தப்புன்ட்டு அங்கிள் கிட்ட போய், சாரி அங்கிள், என் மேலே தப்பு இருக்குது. இல்லைடா, நீ தப்பெல்லாம் எதுவும் பண்ணல, என் பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குது, நீ பண்ணது கரெக்டு தான் அப்படின்ட்டு அந்த அங்கிளும் வி கிட்ட பேசுகிறாரு. ஏன் அங்கிள் போகிறீங்க, நீங்கள் எங்கேயே இருங்க அப்படின்ட்டு வியும் சொல்கிறான். அதுக்கு அங்கிள், இல்லவே, நாங்கள் இப்போ போகிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நாங்கள் இங்கே இருந்துட்டு உங்களுக்கு தொந்தரவாக இருக்க விரும்பலை, ஸோ நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே அவங்கள ஹக் பண்ணிவிட்டு கீழே போயிட்டாங்க. அப்புறம் மதியம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. தயாங் உங்ககிட்ட வந்துட்டு, நம்ம டின்னருக்கு ஒரு பிளேஸ்க்கு போகிறோம், ரெடி ஆகு அப்படிங்கிறான். நீங்களும் ஓகே சொல்லிட்டு ரெடி ஆகுறீங்க.
அவ்வளோதான்டா. இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கோ. நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.